இன்னைக்கு நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு நம்ம செஞ்சு வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இந்த வெஜ் மோமோஸ் செய்யறதுக்கு நான் மைதா மாவு 2 கப்பு எடுத்துருக்கேன். 2 கப்பு ஒரு 1/4 கிலோக்கு இருக்கும். இதில் நான் 2 கப்புக்கு நான் கொஞ்சம் சால்ட்டும் தேவையான தண்ணியை ஊற்றி இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இப்போ நான் இது தட்டிக்க போகிறேன். நைஸாக பேப்பர் சைஸுக்கு நான் இதை இப்போ நைஸாக திரட்டிக்க போகிறேன். இந்த கல் சைஸுக்கு நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக நம்ம லேசாக மாவு தடவி லேசான மாவு போட்டு நம்ம இப்போ திரட்டிக்கலாம். இப்போ இது மாதிரி திரட்டிட்டு நான் ஒரு கப் அளவுக்கு நான் 3 சைஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைஸு நம்ம மோமோஸ் சேர்த்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம ஒரு கேரட்டாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாதி குடமிளகாய் பொடியாக கட்டி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூனு 2 ஸ்பூனு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு அதையும் வதக்கி வைக்கலாம். இதை போட்டு இஞ்சியும் பூடியும் நான் பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தோடு இதையும் நம்ம சேர்த்து வதக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம காயை நம்ம நைஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம மோமோஸ் மடிக்கும் போது நம்ம ஒரு மாதிரி வெளியே வராது. எவ்வளோ நம்ம முடியுமோ அவ்வளோ நம்ம நைஸாக கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் காய் திருக்கிறதுல கூட நம்ம காய் சீவுறது திருவிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுனா கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைக்கு பொடி கொத்தமல்லி நம்ம இதில் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நான் மிளகுத்தூளும் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் சால்ட்டு சேர்த்துக்கணும். நம்ம மிளகுத்தூளும் சால்ட்டு சேர்த்துட்டு மல்லித்தலை நம்ம ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு டைமில் ஒரு 5 தக்காளியும் ஒரு 3 பல் பூண்டும் காஷ்மீரி மிளகாய் காஞ்சி மிளகாய் ஒரு 5 நான் சேர்த்து சால்ட்டு போட்டு இதில் நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வெஜிடபிளாக வச்சு நம்ம இந்த மோமோஸ் மடிச்சிக்கலாம். பாருங்கள், அந்த நம்ம உருட்டின அந்த இதில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்கலாம். புடவை ஃபில்ட்ரு மடிக்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன மடிப்பை வச்சு நம்ம இப்போது சுற்றிலும் நம்ம மடித்து நம்ம ஒன்றா கவர் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணனாலும் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பண்ண ஈஸியாக இருக்குது. இதுமாரி வச்சு சுத்தமாக நம்ம ஒரு மடிப்பு வச்சு ஒரு லைட்டாக மேலே மாவு ப்ரெஸ் பண்ணோம்னா இதுமாரி வந்துடும். இது போல் நல்ல நித்தியம் நான் இப்போ கவர் பண்ணி உருட்டி எல்லா பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணோம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் மடிச்சுக்கிறேன். இதுமாரி எல்லா சீட்டையும் நான் மடித்து பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ நான் பாதி ஆவியில் வேக வைக்க போகிறேன், பாதி தவாவில் நான் பொரிக்க போகிறேன். இப்போ 3 ஸ்பூன் ஆயில் நம்ம தவாவில் விட்டு ஒரு 10 பீஸ் வச்சு நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தவாவை மூடி வச்சிடணும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இட்லி தட்டில் ஆயில் தடவி நம்ம இப்போது எல்லாம் மோமோஸையும் நம்ம இட்லி சைட்டில் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு நம்ம எடுத்து
ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மாடியில் தண்ணி ஊற்றி நம்ம இட்லியாக வைக்கிற மாதிரி ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டியில் வச்சதும் நல்லா நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டு தவாவில் நம்ம தண்ணி ஊற்றுறதும் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். அது வெந்துட்டுக்கு ஆவியில் வேக வச்சிடும். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். தவாவில் வேக வச்சுட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் வந்த மாதிரியே நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிட்டோம். நல்லா சூப்பராக நம்ம தவாவில் பொரிச்சதும் நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ நான் தக்காளி டொமேட்டோ சாஸு நம்ம வேக வச்சு எடுத்தது இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா மிக்சியில் முழு அரைச்சிக்கிறேன் நான். இது நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அரைச்சி நம்ம திக்காக வடிகட்டிக்கலாம். இந்த வடிகட்டி இந்த டொமேட்டோ சாஸை நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம அதில் ஊற்றி 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு சிம்லேயே வச்சு கல்லறி ஆஃப் பண்ணிடலாங்க. இது நம்ம கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும் டொமேட்டோ சாஸ். இதில் நீங்கள் வீட்டில் ஆவியில் வேக வச்சோம். மோமோஸும் வெந்துடுச்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம செய்கிற மாதிரியா டொமேட்டோ சாஸும் மோமோஸும் செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி லைஃப் ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த டிஷை நான் செஞ்சு தரேன். தேங்க்யூ.